ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும், ஒரு பயத்தை காட்டணும். ஒரு ஒன்றும் ஆணியும் பிடுங்க முடியாது உங்களால் திமுகவை. உங்களையும் கைது செய்யலாம். போடட்டும். நான் என்ன கைது செய்யறதுக்கு முன்னாடி ஆதரவு கைது செய்ய என்கிட்ட வர சொல்லுங்க. அவங்களோட வீடியோ என்கிட்ட இருக்கு. அது வன்முறை தூண்டுகிற பேச்சு. என்ன தூண்டிட்டாங்க? கலைஞர் தலையை சீவிடுவேன்னு சொன்னானுங்க. இதை விடவா? இந்திரா காந்தி விரிச்ச வலையிலேயே திமுக அறுத்தெடுத்து வந்துச்சு. ஜெயலலிதா விரிச்ச வலையிலேயே ஜெயலலிதாவே நீதிமன்றத்தில் கொண்டு போய் குண்டு கட்டியா தூக்கி போட்டு வந்த திமுக சட்டத்துறை. ஒரு இளைஞர் தனியாக நிற்கிறார், அவரை சுற்றி அடிக்கிறாங்க. ஆனால் அந்த இளைஞர் நெஞ்சுறுதியோட என்னை அடிங்க, மாறுன்னு கத்துறாரு. அவர் எந்த இளைஞர்களை வச்சு ஆட்சிக்கு வந்ததோ, எந்த இளைஞர்களுக்கான மாற்று சக்தியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறாரோ, பாஜகவை எதிர்த்து பேசிடக்கூடாதுங்கிறதுல தாவேகாவுடைய ஐடி விங்கி கூட ரொம்ப கவனமாக இருக்குது. அவர் போய் போராட்டக்காரருடைய பக்கத்தில் உட்காந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது, அவர் வேட்டி கட்டிக்கிட்டு போடுறது, இதெல்லாம் தமிழ்நாடு ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி போகுது சார். எங்களுக்கெல்லாம் அச்சமாக இருக்குது. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் எழும்பூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக சட்டத்துறை மாநில இணை செயலாளருமான திரு பரந்தாமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லியே ஒரு நாட்டினுடைய தலைநகரமே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு புறம் அதை நார்மலைஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அதை பார்க்கிற போது, இப்போது உங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு. கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு காவல்துறையுடைய தாக்குதல் குறித்து. இன்னொரு பக்கம் தாவேகா ஒரு பதிவிடுறாங்க. தாவேகா ஐடி விங் அஃபிஷியல் ஹேண்டிலில் இது காவல்துறையினருக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் இடையேயான ஒரு மோதல், இது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க. இது நம்ம எப்படி பார்க்கறது? உங்களுடைய புரிதல் என்னதுல? இல்லை, இப்போது பொதுவாக இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. நீட்டினுடைய தாக்கம், நீட் தேர்வு முறையில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், இது குறித்து அவங்க இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நீட் தேர்வே கூடாதுங்கிறது தான் திமுகவுடைய ஸ்டாண்டு. இவ்வளோ காலமாக தனித்த ஒரு குரலாக தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீட்டு தேர்வு முறையே தப்பு, அது ரத்து செய்யணும், அதுக்காக சட்ட முன்னுடையெல்லாம் ஏற்றி அமைச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி நார்த் இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஏன் டிஎம்கேல அலையன்ஸில் இருக்கக்கூடிய அல்லது நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, வட மாநிலத்தில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அந்த புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த நீட்டினுடைய ஒரு தாக்கம், அதனுடைய தேவை இல்லை என்பதை இளைஞர்கள் மத்தியில் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயந்தான். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களுடைய இந்த முன்னெடுப்பு, இந்த கருத்தியலை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த மாணவர்கள் நீட்டுக்காக எதிராக போராடுறதை நாங்கள் வரவேற்கிறோம். முற்றிலுமாக நீட்டை ஒழிக்கப்பட வேண்டும் தான் திமுகவினுடைய நிலைப்பாடம் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு உயரிய, ஒரு உன்னதமான ஒரு பொது நோக்கத்திற்காக போராடுகிற அந்த மாணவர்களை அழைத்து பேசி அது குறித்து விவாதிப்பதை இந்த அரசு தவிர்த்து, ஒன்றிய பாஜக அரசு தவிர்த்து, அவர்கள் மேலே தடியடி பிரயோகப்பட்டது, கண்ணீர் குண்டு வீசியது, இதெல்லாம் வன்முறையை இவங்களே கட்டவிழ்த்து விட்டு காவல்துறையினரே கல்லை தூக்கி எரிகிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஒரு இளைஞர் தனியாக நிற்கிறார், அவரை சுற்றி அடிக்கிறாங்க. ஆனால் அந்த இளைஞர் நெஞ்சுறுதியோட என்னை அடிங்க, மாறுன்னு கத்துறாரு அவர். அப்போ எந்த அளவுக்கு அந்த இளைஞர் ஒரு பிடிப்போடு நிற்கிறாரு. ஒரு கூட்டத்தை தடுக்கிறதுக்காக தான் ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தனி மனிதனாக இளைஞனாக நிற்கிறாங்க, அவரை போட்டு 4 பேர் 8 பேர் சுற்றி அடிக்கிறாங்கன்னும் போது அந்த வெறி, காட்டு வெறி அவங்க மனசில் இருக்கிறது வெளிப்படையாக தெரியுது. இதை ஒரு மோதல், ஒரு சாதாரணமாக கடந்து போகிறதான், தாவேகா கடந்து போகிறதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஆச்சரியம்ங்கிறது வேதனையாக இருக்குது. எந்த இளைஞர்களை வச்சு ஆட்சிக்கு வந்ததோ, எந்த இளைஞர்களுக்கான மாற்று சக்தியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறாரோ, பாஜகவை எதிர்த்து பேசிடக்கூடாதுங்கிறதுல தாவேகாவுடைய ஐடி விங்கி கூட ரொம்ப கவனமாக இருக்குது. காவல்துறை தடியடி, இது கண்டிக்கத்தக்கது அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவங்க பிரயோகப்படுத்தாமல் இருவருக்குமான மோதல் அப்படிங்கிற ஒரு கடந்து போகும்போது, இதிலிருந்து தாவேகா பாஜகவுக்கு பயந்து தான் ஆட்சி செய்யுது,
கட்சி நடத்துதுங்கிறது மிக வெளிப்படையாக இருக்குது. அவங்க மோதலா இல்லை இது தாக்குதலாங்கிறத பற்றிலாம் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரங்க இவங்க சொன்னதை பற்றிலாம் கண்டுக்கல. ஆனால் எங்களுடைய தலைவர் உதயநிதி அவர்கள் இதற்காக குரல் கொடுத்ததை உடனடியாக நன்றி தெரிவித்து அவர்கள் பதிவிட்டிருக்கிறான்னு சொன்னால், யார் போராட்டக்காரர்கள் பக்கத்தில், நியாயத்தின் பக்கத்தில், மக்களின் பக்கத்தில், இளைஞர்கள் பக்கத்தில் நிற்கிறார்ன்றத அந்த போராடுற இளைஞர்களுக்கே தெரியுது. இப்போ இதிலிருந்து நாம் என்ன பார்க்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஏமாற்று அரசியல் தானே தாவேகா மாற்று அரசியல் என்று புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷனுக்கு திமுக ஆதரவாக செயல்பட போகுது, திமுகவும் பாஜகவும் இணைய போறாங்க, பாஜக திமுகவை நெருங்குகிறது அப்படின்ற ஒரு நரேஷன் செட் ஒரு ஒரு பேசுபொருளாக கடந்த 2 நாட்களாக பேசப்படுதுல. அது அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது அரசியல்ல. ஏன்னா இன்னைக்கு திமுகவை மையமாக படித்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். திமுக என்னுடைய ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட வேண்டுமென்றே திட்டமிட்டு காங்கிரஸ், தாவேகா, இன்னும் சில கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு திமுக பிஜேபியோடு நெருங்குகிறது, திமுக பிஜேபியோட ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறது, திமுக பிஜேபி கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை ஆதரிக்க போகுது அப்படின்லாம் பேசுகிறாங்க. தொகுதி எல்லை வரையறை பொறுத்த வரைக்கும் முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும்போதே தென்னகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அதற்கு ஒரு தீர்மானத்தை வடித்து அதற்கான கண்டனத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கார். வெறும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய கூட்டமாக, ஒரு நிகழ்வாக, ஒரு தீர்மானமாக இல்லாமல் அரசின் கூட்டமாக, அரசின் தீர்மானமாக கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு தாவேகாவுக்கு பார்லிமெண்ட்ல மெம்பர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆட்சி தாவேகா தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ உங்க அரசனுடைய நிலைப்பாடு என்ன? உங்க நிலைப்பாடை சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லைன்றதுனால தான் திமுக மேல நீங்க வாரி இறக்கிறீங்க. இப்போ திமுக எங்க சொல்லுச்சு, இந்த பில்லை நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்? யார் சொன்னா? ரொம்ப தெளிவாக எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர்கள் சொன்னாங்க. திருச்சி சிவாவும் சரி, அண்ணன் டிஆர் பாலு அவர் சொன்னாங்க. எங்களுடைய தொகுதி வரையறை எல்லை பில் இன்னும் அவங்களும் கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே கொடுத்த ஃபார்ம் தோத்தாச்சு. எந்த வடிவத்தில் வந்ததோ அந்த வடிவத்தை தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் புதியதாக என்ன பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கா இல்லையா, தென்னகத்துக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கா இல்லையான்றத பில் பார்த்தப்பறம் தான் முடிவு பண்ண முடியும். ஒரு பாதிப்பு ஏற்படுமே. ஆனால் ஒரு காலம் திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பில்லுக்கு ஆதரவு பண்ணாது. ஒன்று நான் சொல்கிறேன், இதன் மூலயமா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலையும் பாரதிய ஜனதாவோட கொள்கை கூட்டணியும் அரசியல் கூட்டணியும் வைத்து கொள்ளாது. இல்லை, நீ இப்பயே சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியும். ஏன்னா எங்களுக்கு கொள்கை கூட்டணி. நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை என்ன? சரி, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கலாம். எப்போ வச்சுக்கலாம்? நீட்டை அபாலிஷ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுக்குன்னு ஒத்துக்க சொல்லுங்கள், இருமொழி கொள்கையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள், நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்துறன்ற விஷயத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், மேகதாது பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை சரி பண்ண சொல்லுங்கள் சார். உடனடியாக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், அந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். எங்கன்னா எங்கள் வீட்டு பிரச்சனைக்காக நாங்கள் பாஜக அல்லது மற்ற அரசியல் கட்சிகளோட சண்டை போடுறோம்? தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு தானே. அல்டிமேட்டாக ஒன்றிய அரசு எதை எதிர்பார்க்குறோம்? தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டு உரிமைகளை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் வெல் டு டூ, அதில் எந்த சமரசமும் இல்லையே. இன்னைக்கு அது இருக்கா பிஜேபி கிட்ட? அது கமிட் பண்ணியிருக்கா பிஜேபி? அதனால தான் சொல்கிறோம், இந்த கொள்கை பிஜேபி கிட்ட இருக்கும் வரை மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பிஜேபி, டீசென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய மனம்பாவம் இல்லாத பிஜேபி, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒற்றை புள்ளியில் இருக்கக்கூடிய கொள்கை இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி சார் நாங்கள் கூட்டணி போக முடியும்? அப்போ தேசிய அளவில் என்ன கூட்டணியை திமுக கட்டமைக்க போகிறது? ஏன்னா இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கெடுக்கிறது இல்லை, தனியாக நாடாளுமன்றத்தில் நீங்கள் அமர்வு கேட்குறீங்க அப்படின்றப்போ அப்போ என்ன ஐடியாவோட திமுக செயல்பட? ஒரு ஐடியாவும் கிடையாது. எங்கள் வேலையை நாங்கள் செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு தோளில் ஏறிக்கிட்டு தான் சவாரி செய்யணும்னு அவசியம் இல்லை. தேசிய கட்சிகளுக்கு எங்களுடைய தேவை தான் அவங்களுக்கு அவசியமே தவிர எங்களுக்கு அவசியம் இல்லை. காங்கிரஸ் எவ்வளோ நாள் எதுக்கு ஆதரித்தோம்? ஒரு செக்குலர் பார்ட்டி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய நிலைப்பாடு மாற்றி அமைக்கப்படும் போது நாங்கள் எதுக்கு அவங்க ஆதரிக்கணும்? இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா கூட போன போது அவங்களோட நிலைப்பாடு என்ன? அப்போ தாவேகாவோட நிலைப்பாடு தான் காங்கிரஸ் நிலைப்பாடுன்னு போது தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தானே. ஸோ நேஷனல் பார்ட்டியோட அலைன்ஸ் பண்ணி அல்லது இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஆனால் அதே சமயத்தில் ஒரு மத்தியில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு நாடாளுமன்றத்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகளுடைய எண்ணிக்கைகளை உயர்த்துவதற்காக ஒரு பில் கொண்டு வராங்க. அதை திமுக சப்போர்ட் பண்ணும். திமுக சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்? அதனால் வந்து இஷ்யூ பேசிஸில் நம்ம இனிமேல்ட்டு வந்து செஞ்சு தான் ஆகணும். எதுக்காக வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கும்போது கூட மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பாதிப்பு இல்லாத அல்லது நாட்டுக்கு தேவையான பில்லை நாங்கள் வந்து கையெழுத்து போடாமையா இருந்தோம், இல்லை ஆதரிக்காத இருந்தோம். அதிமுக நம்ம சட்டமன்றத்தில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கும்போது, அவங்க தேவையான பில், நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான பில்லுன்னும் போது அவங்க ஆதரிச்சு தான் இருந்தாங்க. இது வேற அது வேற. ஒரு பில்லை ஆதரிக்கிறதுக்காகவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி கிடையாது. அதுக்காக பாரதிய ஜனதா கொண்டு வர பில்லெல்லாம் ஆதரிச்சே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. மேகதாது விவகாரத்தை கையெடுத்ததே ராகுல் காந்தியை கார்னர் பண்ணணும், ராகுல் காந்திக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு வெளியில பேசுறாங்க. இப்போ அந்த மேகதாது பிரச்சனை எப்போ இருக்கு? ராகுல் காந்தி எங்களோட கூட்டணியில் இருக்கும்போதே அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நாங்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே அங்கே அந்த அரசக்காண்ட கேட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். அதனால் அது வந்து அற்பவாதம். அது ராகுல் காந்தி அதில் போய் நாங்கள் என்ன கார்னர் பண்ண முடியும்? அதில் ராகுல் காந்தி என்ன பண்ண முடியும்? அந்த மாநில அரசு, இந்த மாநில அரசு, அதற்கு இந்த அரசு மாநில அரசுக்கு பக்கபலமாக இருக்கணும்னு தான் எங்களுடைய எண்ணம். அவங்க எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிக்கு. இன்னைக்கு செஷன் கூடுது சார். பாராளுமன்றம் கூடும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்துகிறோம். அதுக்காக ராகுல் காந்தியை கார்னர் பண்ணுறாங்கன்னா இன்னும் 4 மாதம் பொழுது பாராளுமன்றம் கூடினா அப்போ தான் அதை எடுப்போம். இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து முற்றிலுமாக இன்றைக்கு தேசிய அரசியல் பேசப்படாத ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு மாறி இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்தோ, இல்லை காக்ரோச் ஜனதா பார்ட்டி செய்யக்கூடிய அல்லது இளைஞர்கள் செய்யக்கூடிய அறவழி போராட்டம் குறித்தோ அவர் எதுவும் பேசுறது இல்லை. ஆனால் மாறாக அவர் அங்கு சென்றார், சோனம் வாங்சுங்கை சந்தித்தார்னு நிறைய வீடியோக்கள் வந்து தவறுதலாக ஃபால்ஸ் நரேஷன் உருவாக்கப்படுது. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? இதுக்கெல்லாம் போய் ஒரு பொலிட்டீஷியன் போய் பதில் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? இல்ல அந்த ஃபால்ஸ் நரேஷன் எப்படி பிரேக் பண்ண போறீங்கன்னு இல்ல, ஃபால்ஸ் நரேட்டிவ்லாம் பிரேக் பண்ற வேலை எங்களுக்கு கிடையாது சார். நம்புறாங்களா சார் மக்கள்? அது நம்புறாங்கன்னா நம்பிட்டு போட்டோம். இன்னைக்கு மக்களுக்கு எல்லா தெளிவும் இருக்கு இது பொய்ன்னு. அதுக்காக வந்து திமுக ஐடி இது உட்காந்துங்கன்னு இது ஏன்னு சொல்லி போட்டுக்கணும் எங்களுக்கு வேலை. அது எங்களுக்கு அது வேலை இல்லை சார். எங்களுக்கு நிறைய மக்கள் பண்ணியிருக்கு சார். அவங்களுக்கு வந்து ஆட்சியை கையில் கொடுத்து கூட இன்னும் ஆட்சி செய்ய தெரியாமல், ஆட்சி செய்யறதுக்கு மனசு இல்லாமல், மக்களுக்கு திட்டங்களை கொடுக்குவதற்கு ஒன்றுமே அவங்களுக்கு வந்து எண்ணம் இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான். ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு இந்த நாட்டு மக்கள். அரசாங்கத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அழகாக இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம். அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ஸும் ஃபேக் வீடியோஸும் போட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு தேவை ஒன்றைக்கி ஜனநாயக படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி எப்படி அரசு விழாவாக கூட கொண்டாடுவாங்க. ஜனநாயக பட வெளியிட்ட அரசு விழாவாக கூட கொண்டாடுவாங்க. ஆச்சரியப்படுறது இல்லை. இல்லை, இன்னொரு பக்கம் இப்போ தனியார் மருத்துவமனைகளில் வந்து உயிரிழந்தா வந்து கட்டணம் வசூலிக்க கூடாது. அது எங்க தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்துட்டாங்கன்னா அந்த கட்டணத்தை வசூலிக்க கூடாதுன்றது எங்க இருக்கு? எங்க இருக்கு? நான் ஒரு விஜய் உத்தரவு போட்டிருக்காருன்னு தகவல்கள். சரி, இது வந்து அர்த்தமற்ற ஒரு விவாதம் சார். இது வந்து எங்க இருக்கு? இதுக்கு நான் நீங்க ஒரு சமூக வலைதளங்களில் வருதுன்னு சொல்றீங்க. எங்க இருக்கு? அதுக்கு ஒரு அரசாணை இருக்கா? இந்த அரசாங்கத்துக்கிட்ட வெளிப்படைத்தன்மை இருக்கா? இவனுடைய தனி செயலாளரை நியமித்த பிறகு, ஜெகதீஷை வந்து நியமித்த பிறகு, பழனிசாமி நியமித்த பிறகு அதை வரைக்கும் வெளியில் அந்த அரசாணை வெளியிட்டாங்களா? அவராக ஒரு சமூக வலைதளத்தில் போட்ட பிறகு தான் அவங்களுக்கு நிர்பந்தம். எஸ், ஆமாம், நாங்கள் நியமிச்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத 2 பேர் கேபினட் மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் யாருன்னு கேட்டுட்டு இருக்குமே, அது பதில் சொல்கிறாங்களா? முதலமைச்சருடைய தனி செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு அரசாணை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வெளியிட்டிருக்கிறாங்களா? 717 மதுபான கடைகளை மூடிட்டேன்னு சொன்னாங்களே, அது இது வரைக்கும் அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்களா? வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு அரசாங்கமாக இருக்குது. எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் கவர்மெண்ட்டாக இருக்குது. ஃபேக் நரேட்டிவ் கவர்மெண்ட்டாக இருக்குது. சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு கருத்துக்களை பரப்பி விட்டு மக்களை அந்த அந்த மைண்ட் செட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் தான் பார்க்குறாங்க. அரசின் பக்கம் கவனம் வரக்கூடாது மக்களுக்கு. அன்றாட பிரச்சனைகளை பற்றி கவனம் வரக்கூடாது மக்களுக்கு. கவர்மெண்ட்டோட ஃபெயிலியரை பற்றி அவங்க பேசக்கூடாது மக்களுக்கு. அப்படி தான் இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறாங்க. எந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து அதை பேசினாரா? கவர்மெண்ட் ஜியோ ஏதாவது பொதுதளத்தில் போட்டிருக்காங்களா? எதுவுமே இல்லையே. இது ஒன்று தான். இது மாதிரி நிறைய இருக்கு. அவர் போய் போராட்டக்காரருடைய பக்கத்தில் உட்காந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது, அவர் வேட்டி கட்டிக்கிட்டு போடுறது,
இதெல்லாம் வந்து இதெல்லாம் தமிழ்நாடு வந்து ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி போகுது சார். எங்களுக்கெல்லாம் அச்சமா இருக்கு. எங்களை போன்ற அரசியல் பிரமுகர்களுக்கு இது ரொம்ப கவலை அளிக்கிறது. இவங்களையும் சேர்த்து திருத்த வேண்டிய பொறுப்பு எங்களை போன்ற இயக்கங்களுக்கு இருக்கு. எங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இது ஜஸ்ட் லைக் நம்ம கடந்து போயிட முடியாது. ஒரு தவணா அரசியல புரிதலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மையார் சொல்றாங்க, வீடியோல பொதுதளத்துல பார்க்குறேன். ஒருத்தர் வந்து ஒரு அம்மையார் சொல்றாங்க, லேடி 2 பேரோட தொடர்பு வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன தப்பு அதுல? அப்படின்னு ஒரு ஈஸி நார்மலைஸ் பண்றாங்க. இது எங்க கொண்டு போய் மிக்குது? யாரு தான் 2 வச்சுக்கல? என்னுடைய என்னுடைய வீட்டுக்காரர் வீட்டுக்காரன் வச்சுக்கிறான்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு பொதுதளத்துல வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை கெட்டு போயிருக்குது. யாரு காரணம்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் தாவேக்கா என்கின்ற ஒரு மோசமான அரசியல் கட்சி தான். இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சிக்காரங்க யாராவது இப்படி பேசுவாங்களா? யாராவது இதை என்கரேஜ் பண்ணுவாங்களா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் 60-70 நாள் ஆயிருக்குது. தினந்தோறும் தாவேக்கா நிர்வாகிகள் தானே குற்ற செயல் ஈடுபட்டு வராங்கன்னு செய்தியில் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி மற்ற அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருக்கு 1-2 இருக்கும். அந்த 1-2 ஊதி பெருசாக்குவாங்க. ஆனா தினந்தோறும் நேற்றுக்கு ஒரு முதியவரை கார்ல உட்கார வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க 2 பேர். இந்த காவல்துறை என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு? தமிழ்நாட்டுடைய டிஜிபிக்கு உள்ளபடியே சுய நினைவோடு தான் தமிழ்நாட்டு இருக்காரா? தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவர் சுய நினைவோடு இருக்கிறாரா? இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பார்க்கலையா? சைபர் கிரைம் டீம்னு ஒன்று இல்லையா? தமிழ்நாட்டில் என்னென்ன குற்ற சம்பவங்கள் நடக்குது, சைபர் கிரைம் என்ன நடக்குது, சமூக வலைதளம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கிறது ஒரு விங்கு வச்சிருக்கிறாங்களே. சைபர் வங்கில் இருக்கக்கூடிய போலீஸ் தூங்கிக்கிட்டு இருக்கா? அந்த சீர்காழியில தாவேக்கா நிர்வாகி இத்தகைய அத்துமீறி செஞ்சு முதியவரை அடிச்சிருக்கிறாங்களே, இது வரைக்கும் ஏன் கைது பண்ணல? ஆனா யாராவது ஒருத்தவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க ஒரு மேடையில பேசுற பேச்சுக்கெல்லாம் கைது பண்றாங்க. அது வன்முறை தூண்டுகிற பேச்சு. என்ன தூண்டிட்டாங்க? கலைஞர் தலையை சீவிடுவேன்னு சொன்னானுங்க. இதை விடவா? கலைஞர் தலையை சீவிடுன்னு சொன்னானுங்க. இதை விடவா வன்முறை? அவருடைய தலையை வெட்டி என் கையில கொண்டு வரும்னு சொன்னான் ஒருத்தவன், பாஜக காரன். என்ன பண்ணோம்? நாங்க ஆட்சியில தான் அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சர் தான். இதெல்லாம் பொலிட்டிக்கல் சார். இதை கடந்து போனோம். இன்னைக்கு இந்து பத்திரிகையில அழகா ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. சகிப்புத்தன்மை இந்த அரசாங்கத்துக்கு இல்ல. எலும்பை உடைச்சிருவாங்கன்னு சொன்னா உடைச்சிருவாங்களா? இதெல்லாம் ஒரு வழக்கா? நான் சட்டமன்றத்தை இழுத்து பூட்டுங்கன்னு சொல்றாங்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான முதலமைச்சர் எங்கேயா பாத்திருக்கீங்களா நீங்க? உங்களையும் கைது செய்யலாம். போடட்டும். நான் என்ன கைது செய்யறதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா கைது செய்ய என்கிட்ட வர சொல்லுங்க. அவங்களோட வீடியோ என்கிட்ட இருக்கு. ஆதவ அர்ஜுனா ஏன் கவர்மெண்ட் இருக்கும்போது எங்க தலைவரை பத்தி பேசுற வீடியோ எங்க கிட்ட இருக்கு, பொதுதளத்தில் இருக்கு. அவங்கள கைது பண்ணிட்டு என்கிட்ட வர சொல்லு. தமிழ்நாட்டை பத்தி புரிஞ்சுக்காத முதலமைச்சர், எந்நேரம் மயக்க நிலையில முதலமைச்சர். என்ன பண்ண சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க, வந்து போட சொல்லுங்க, பார்த்துடலாம். இல்ல இப்படி கைது செய்தாதான் இனிமேல் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும், ஒரு பயத்தை காட்டணும். ஒன்னும் ஆணியும் பிடுங்க முடியாது உங்களால திமுகவை. கைது செய்ய பேசிக்கொண்டே இருப்போம். அடிக்க அடிக்க பந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்கும். இது அடக்குமுறையை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா அது அடங்காது. ஜஸ்ட் இக்னோர் இட். இக்னோர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பான். உனக்கு வேலை வெட்டி இல்லை சார். தி சீஃப் மினிஸ்டர் டசன்ட் ஹேவ் எனி டியூட்டி. இவருக்கு வேலை வெட்டி இல்லை. செக்ரட்டரியேட்ல உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு தெரியல. தினமும் செக்ரட்டரியேட்ல சாப்பாடு கட்டிக்கணும் தூங்கிட்டு போறாரு. அதனாலதான் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. நம்ம ஆட்சி காலத்துல இவங்க எல்லாம் கைது பண்ணாம விட்டோம்னு வருத்தப்படுறீங்களா? இல்லையே. எதை கைது பண்ணணும் அதை கைது பண்ணணும். சவு சங்கரை நீங்க வந்து ஆதரிப்பீங்களா? என்ன வல்காரிட்டியா இருந்தார் அவரு? கைது பண்ணணும். அந்த மாதிரி வல்காரிட்டி இருக்கக்கூடியது அல்லது மிஸ்யூவஸா இருக்கக்கூடியது இதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சு பார்த்து அதை கைது பண்ணணும். காமன் மேன் பொது தளத்துல சாதாரண சாமானியன் கூட இந்த அரசை விமர்சிக்கிறான், அவ்வளவுதான், உடனே கைது பண்றாங்களே. அப்ப இந்த அரசுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. இந்த அரசுகிட்ட சரக்கு இல்லை. மக்களுக்கு பணியாற்றுவதற்கான சரக்கு இல்லை, புத்தி இல்லை. இல்ல நிர்மல்குமார் கேட்டா மூதாட்டிய வந்து காவல்துறை தனிப்படையெல்லாம் வச்சு தேடினாங்க அப்படின்லாம். நேற்று கூட பார்த்தேன். அந்த பெரிய உலகமாக அறிவு ஜீவி திரு நிர்மல்குமார் பேசுறதை நான் கேட்டேன். எந்த மூதாட்டி தேடினாங்கன்னு சொல்ல பார்க்கலாம். வாய்க்கு வந்த வரையும் வடை சுடுறது செக்ரட்டரி வாசல் நின்று. எந்த மூதாட்டியை தேடினாங்க சொல்ல பார்க்கலாம் கொஞ்சம். இல்ல ஒரு மூதாட்டி வந்து இதுதாங்க தகவல். கவர்மெண்ட் ஆபீஸ் ஆஸ்பத்திரியில் இறந்து போயிட்டாங்கன்னா பில்லு வாங்கக்கூடாதுன்னு தகவல். 717 கடைகள் மூடி விட்டதாக தகவல். சந்திர கிரகணத்தில் வந்து தாவேக்கா கட்சிக்காரங்கள் எல்லாம் சென்று வந்தார்கள் என்று தகவல். இப்படிதான் தகவல். அது மாதிரி நிர்மல்குமார் ஒரு தகவல். மூதாட்டியை வளைச்சு கைது சென்ற தகவல் தான் அது. இன்னொரு பக்கம் தாவேக்கா விரித்த வலையில திமுக சிக்கிடுச்சோம். ஏன்னா இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய
நடவடிக்கைகள் குறித்தோ இல்ல முதலமைச்சர் என்ன செய்ய போற அவருடைய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னு கேள்வி எழுவதற்கு பதிலாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது செஞ்சுட்டாங்க, பாத்தீங்களா தாவேக்காவுடைய நடவடிக்கையை, சிஎம் நடவடிக்கையை அப்படின்னு அந்த நரேஷனுக்குள்ள போயிடுச்சுல்ல தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து இந்த ஒரு நரேஷன் இல்ல. முதல்ல தாவேக்காவுக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தை பத்தியே பேசுறதுக்கு அவங்களுக்கு கருத்து இல்ல. புரியுதுங்களா? தாவேக்கா வந்து திமுகவுக்கு வலை விரிக்கிற அளவுக்கு ஒன்றும் வளர்ந்துடல. இந்திரா காந்தி விரிச்ச வலையிலேயே வந்து திமுக அறுத்தெறிந்து வந்துச்சு. ஜெயலலிதா விரிச்ச வலையிலேயே வந்து ஜெயலலிதாவே நீதிமன்றத்தில் கொண்டு போய் குண்டு கட்டியா தூக்கி போட்டு வந்த திமுக சட்டத்துறை. அதனால எங்களெல்லாம் வலை விரிச்சிலாம் போட முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றும் தாவேக்காவுக்கு வந்து பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொருத்தங்க வலை வீசி அதில் விடுற இடத்துக்கு திமுக ஒன்றும் அனுபவமற்ற ஒரு கட்சி கிடையாது. இவங்களுடைய வேலை தினம் தினம் இன்னைக்கு என்ன செய்யலாம், யாரை கைது பண்ணலாம், தமிழ்நாட்டுடைய மக்களை எந்த பக்கம் கவனத்தில் வைக்கலான்றதை காலையில் ஒரு 2 பேர் உட்காந்து செக்ரட்டேரியட்டில் சிந்திச்சு கொடுக்குறாங்க போலீஸுக்கிட்ட. அதை தான் செய்கிறாங்க. எனக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா, எப்படிப்பட்ட காவல்துறை தமிழ்நாடு, அறிவார்ந்த காவல்துறையாக இருக்கிறவங்க நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அதிகாரிகளெல்லாம் இன்றைக்கி வந்து கைகள் கட்டப்பட்டு இவங்க சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இது எங்கே போகுது? இது என்ன மாதிரியான ஸ்டேட்? இது டிக்டேட்டர்ஷிப்புக்குள்ளே போயிட்டுருக்குறோம் நம்ம. இது வேதனை அளிக்குது. அரசியல் ஒன்று மோசமாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு உதாரணங்கள் எடுத்து சொன்னேன். தனி மனிதன ஒழுக்கத்தை பற்றி கூட நார்மலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதிகாரிகளும் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சியாளர்கள் சொல்கிறத செஞ்சுட்டு போகிறோன்னு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடியது ஆரம்பித்தா என்ன ஆகுனா, இது வந்து ஒரு ஒரு எதேச்சதை சர்வாதிகார அட்மினிஸ்ட்ரேஷனை தான் வந்து இது வந்து அத்தாரிட்டேட்டிவ் சொசைட்டி தான் நோக்கி போகுது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. நான் இதன் மூலமா காவல்துறை அதிகாரிகளையும் சொல்கிறேன், ஐஏஎஸ் அதிகாரிகளையும் சொல்கிறேன், அரசாங்கத்தான் நடத்துங்க. ஆட்சியாளர்கள் உங்களை வந்து வலுக்கட்டாயமாக தவறு செய்ய சொன்னால் கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லை புரிய வைங்க. எதில் கைது பண்ணலாம், எதில் கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வைங்க, புரிய வைங்க. இல்லைன்னா கத்தி திரும்பும். இல்லை வில் பி கான்சிக்வன்சஸ்னு உங்கள் தலைவர் சொன்னார். அதான் கத்தி திரும்புன்ட்டேன். கத்தி திரும்பும். அதிகாரிகளுக்கு வந்து ஆட்சி வந்து இந்த ஆட்சியே நிரந்தரம்லாம் கிடையாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். கத்தி திரும்பும். அதனால் கவனமாக அதிகாரிகள் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செய்யணும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.